பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உணர்வு பெறுகிற உயர்வு அடைகிற உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூயாமியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான முற்றமறியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, புனிதர் அனைவரின் ஆற்றலானவரே, சிலுவையின் மறையுண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினால் புனித கொன்சாலோ கார்சியாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தைகளை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல
நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, உமது முகத்தை நான் நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக விடாதிரும். நீர் எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பழுத்திரவர்கள் பேரு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, இவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பொன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைமகனேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமுழுக்கு யோவானுடைய இறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது ஜான் கிறிசோஸ்டம் என்கிறவர் மிக அருமையாக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அது ஒரு கிரீடம்
அல்லது மணிமுடி என்று சொல்லி. ஒரு சில சமயங்களிலே நான் இதை யோசிப்பேன். ஒரு இறப்பு, இந்த மரணம் ஒரு சாதாரண மரணம் அல்ல, வன்முறையின் மரணம். அதையும் தாண்டி சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட ஒரு மரணம். அதையும் தாண்டி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு மரணம். அதையும் தாண்டி தலை வெட்டப்பட்ட ஒரு மரணம். இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை மணிமுடி அல்லது கிரீடம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இதனால் அவர் பாதிக்கப்பட்டாரா, ஏன் அவருக்கு இந்த மரணம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இப்படி பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழும். ஆனால் இறைவனின் மாட்சி அங்கு வெளிப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட மாட்சியை அவர் இறைவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இரத்தம் சிந்தி முதலிலே வேத சாட்சியாக ஆனார் என்று கூட சொல்லலாம். என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை எய்துவார் அல்லது எப்படிப்பட்ட ஒரு வழியை ஆயத்தம் செய்தார் என்பது இதை குறித்து நமக்கு தெளிவாகிறது. இந்த மரணத்தினுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது நம்முடைய இந்திய திருநாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. எல்லா பாட்டியுடைய பேச்சுக்களையும் நாம் கேட்கலாம், ஒரே ஒரு பாட்டியுடைய பேச்சை மட்டும் கேட்கக்கூடாது என்று சொல்லி ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக பேச்சு வழக்காக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பாட்டி யார் என்று சொன்னால் ஒரு 60 வயதிற்கு மேல் இருக்கிற ஒரு மூதாட்டி என்பது அல்ல, நம்முடைய பெற்றோரை பெற்றெடுத்த ஒரு தாய் அல்ல, மாறாக தவறாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு வைப்பாட்டி. அவருடைய பேச்சை நாம் கேட்க கூடாது என்பதுதான் இந்த வாசகத்திலே அது தெளிவாக அமைகிறது. அவரை எப்படியாவது ஏரோதியால் கொலை செய்ய வேண்டும் என்று வாய்ப்பு தேடினாள். ஆனால் ஏரோது அவரை ஓரளவிற்கு பாதுகாத்தார். என்று சொன்னால் அவர் நேர்மையாளர், தூய்மையானவர் என்பது அவருக்கு தெளிவாய் தெரிந்தது. எனவேதான் அவரை பாதுகாத்தார். வாய்ப்பு தேடினார், வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை ஏரோதியால் சரியாக பயன்படுத்தி கொண்டால், திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேள் என்று சொல்லி. வாக்கு கொடுத்தது தவறு, கேட்க சொன்னது தவறு. இங்கு வாக்கு கொடுத்த ஏரோது அருமையாக சொல்லி தப்பித்திருக்கலாம். என்னுடைய அரசில் பாதியை கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னேன், நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அழகாக வெளிவந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய மதிப்பை மரியாதையை பார்த்து கொள்ள உண்மையிலே மதிப்பு மிக்க மரியாதை மிக்க உன்னதருடைய வழியை ஆயத்தம் செய்கிறவருடைய தலையை வெட்ட செய்தார், மன வருத்தத்தோடு வெட்ட செய்தார். ஆம், ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது ஒரு முடிவு அல்ல, மாறாக அது ஒரு பெரிய வாழ்வினுடைய தொடக்கமாக இருக்கிறது. அந்த மிகப்பெரிய வாழ்வு என்ன? விண்ணக வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வின் தொடக்கத்தை திருமுழுக்கு யோவான் சுவைப்பதற்காக தன்னுடைய தலையை வெட்டப்பட்டதை அவர் பொறுமையோடு இல்லை, ஆண்டவருக்காக அவர் கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஒரு முடிவு அல்ல, மாறாக அது ஒரு பெரிய வாழ்வினுடைய துவக்கம். அது ஒரு பாதிப்பு அல்ல, மாறாக மிக பெரிய பலனை பெறுவதற்குரிய ஒரு சிறிய வழி என்றுதான் சொல்ல வேண்டும். மிக பெரிய பலன் என்ன என்று சொன்னால், அவர் எதை செய்தாரோ, அவர் எதை போதித்தாரோ அதை வாழ்ந்து காட்டினார். எனக்கு பின் வருகிற ஒருவருடைய மிதியடி வாரை அவருக்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொன்னார். அப்படி சொன்னவர் அப்படி யாருடைய மிதியடி வாரை அவர்க்க தகுதியற்றவராக இருந்தாரோ அவருக்கே திருமுழுக்கு கொடுத்து ஒரு மிக பெரிய ஒரு பாதிப்பை, மாற்றத்தை அவர் இந்த உலகிலே கொண்டு வந்தார் என்று சொன்னால் அதில் அவர் பாதிக்கப்படவில்லை, மாறாக இந்த உலகிற்கு உரியதை அவர் காட்டியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக பெரிய பலனை அவர் பெற்றிருக்கிறார். எனவேதான் மனிதருள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட
மிக பெரியவர் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். இந்த திருமுழுக்கு யோவான் அவர் வாழ்ந்த பொழுது போதித்தார். அதை கேட்டவர்கள் மனம் மாறுகிற அளவிற்கு தன்னுடைய பாவங்களை சொல்லி அல்லது நம்முடைய பாவங்களுக்காக அந்த தூய்மை சடங்கை வந்து நிறைவேற்றி கொள்கிற அளவிற்கு அவர் போதித்து கொண்டிருந்தார். அதற்கும் மேலாக இறந்த பொழுதும் அவர் போதித்தார். எப்படி என்று சொன்னால், அந்த இயேசுவுக்காக நான் அனைத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய வாழ்வுக்கு மேலாக என்னிடம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீர் வாழ்வை கொடுத்தீர், நான் உனக்கு என்ன தருவேன், என்னுடைய வாழ்க்கையையே கொடுக்கிறேன், என்னுடைய உயிரையே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அதை தடுக்காமல் அவர் கொடுத்து உண்மையிலேயே இறந்த பொழுதும் போதித்தார். இறந்த பிறகு இன்றளவும் எங்கெல்லாம் கிறிஸ்து போதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் திருமுழுக்கு யோவானுடைய பெயர் வருகிறது என்று சொன்னார். அவர் இறைமகனையே திருமுழுக்காற்றுகிற அந்த பெயரை பெற்றிருந்தார். எனவேதான் இன்றும் அவர் போதித்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த போதனையிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவில்லை? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை இப்படித்தான் தெளிவாக சொல்கிறது. அவர் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறுவதில்லை. ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கண்டிப்பாக இயேசு நினைத்திருந்தால் இந்த சதியால் நடந்த கொலையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. காரணம், தன்னுடைய இறப்பினுடைய பாடுகளினுடைய இரத்தம் சிந்துனுடைய ஒரு முன்மாதிரியாக அவர் அதை விட்டுவிட்டார். எனவேதான் இறப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, மாறாக மறுவாழ்வின் துவக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை மிக அழகாக சொல்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற ஒருவராக இருக்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலைகளை அவர் மாற்றுவதில்லை, மாறாக அந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படி என்று சொன்னவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். உங்கள் துன்ப வேளையிலே உங்கள் துன்பத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே மிக பெரிய நற்செய்தி எது என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னார், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதுதான். என்று சொன்னால், நாம் எந்த பாவ சோதனை சூழ்நிலைகள் கஷ்டங்களிலிருந்து அவரை நாடி வந்தாலும் அவர் நம்மை மன்னித்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவராக இருக்கிறார். எனவேதான் எல்லா துன்ப வேளையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது மிக தெளிவாக புரிகிறது. அவர் எதையும் தடுத்து நிறுத்த மாட்டார், மாறாக தன்னுடைய பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் பாடுகள் வழியாக வெளிப்படுத்துவார். நாம் அவருக்காக எத்தனை வேதனைகள் துன்பங்களை கஷ்டங்களை படுகிறோம் என்பதில்தான் அந்த முழுமையான மாற்றத்தை அவர் கொடுக்கிறார். மாறாதவர் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்ற மாட்டார், ஆனால் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை அவர் கொடுப்பவராக இருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது இங்கே ஏரோதுக்கு அவருடைய வார்த்தை, திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் குத்தப்படுகிறது. அவர் செவி சாய்க்கிறார், மனமுவந்து கேட்கிறார், ஆனால் அதிலிருந்து அவரால் வெளிவர முடியவில்லை. வெளிவர முயற்சி செய்ய வேண்டும், அதை அவர் மறந்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது கடவுளுடைய திருச்சட்டத்தை நாம் நம் உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி
கடவுளுடைய திருச்சட்டத்தை நம் உள்ளத்தில் நாம் வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே இந்த பிரச்சனைகள் வரும். திருச்சட்டத்தை உள்ளத்தில் வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த திருச்சட்டம் நல்லதை உங்களுக்கு காண்பிக்கும். அந்த இறை சட்டம் உங்களை நல்ல வழியில் வழிநடத்தும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அப்படி நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். அன்பிலே தலையாய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இறப்பு வரை ஒரே மாதிரி இருந்தார். அதே போன்று இயேசுவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனிதனாகவும் சரி இறைத்தன்மையிலும் சரி ஒரே மாதிரி இருந்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையிலேயே அந்த ஒரே ஒரு கிறிஸ்துவை சரிவர பிரதிபலிக்கிற பொழுது, அந்த சட்ட திட்டங்களை நம் உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிற பொழுது என்னாலும் அதை கடைபிடிப்போம் என்பதை உணர்ந்து கொள்வோம். சட்ட திட்டங்களை மட்டும் வைத்து கொள்ளுகிற ஆற்றலை கேட்டு இப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சட்டங்களை கொடுத்து அதன்படி வாழச் செய்கிற இறைவன் உங்களோடு பிரசன்னமாயிருந்து அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிற ஆற்றலை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீயே, நண்பனும் எனக்கு நீ. அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கொன்சாலோ கார்சியாவின் மதிப்புக்குரிய மறை சாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளவுமை வேண்டுகின்றோம். அதனாலும் அடியாராகிய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் வெறுமையடைவதால் நீர்தாமே மாட்சி பெறுகின்றே. அவர்களுடைய வாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையின் ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றே. நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடுந்துயரிலும் அவர்களுக்கு வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அலைகள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரிப்பதாவது: தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நிறைவேற்றிக் கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம்முடைய தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புனிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் உலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவர்தம் திரு சட்டங்களை நம் உள்ளத்தில் வைத்திருக்கிற பொழுது விண்ணக பாதையிலே நம்மை வழிநடத்துகிறவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். இறைவன் வந்தார், இதய மகிழ்ந்து பாடுவே. இருளை நீக்கி எந்த வாழ்வில் அருள் ஒளியை ஏற்றவே. இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைத்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இயேசு
ஏற்றிடுவோம் அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். என்னகம் இணைய இறைவன் வந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணுக திற உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். புனித கொன்சாலோ கார்சியாவின் எடுத்துக்காட்டா உம் திருமகனின் அன்பு பாடுகளின் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் எப்பொழுதும் தங்கியிருக்கவும், நீடிய அமைதியின் கனிவை நாங்கள் சுவைக்கவும் துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராங்க. இறைவனின் திருச்சட்டத்தை உள்ளத்தில் இருத்தி கடைபிடித்து வாழ்கிற மக்களாக வாழ்ந்து காட்ட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு.